ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள சதுரம், செவ்வகம், முக்கோணம் இதில் உள்ள பயிற்சி கணக்குகள் பார்க்க போகிறோம். அந்த பயிற்சி கணக்குகள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 8 கணக்கு வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கணக்கு, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும்போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ செவ்வகம் இருக்கு, இது வந்து நீளம், இது அகலம். என்ன சொல்றாங்க, 2 மடங்கு அதிகரிக்குது, இங்கேயும் 2 மடங்கு அதிகரிக்குது, இதுவும் 2 மடங்கு அதிகரிக்குது. ஓகேவா? அப்படி அதிகரிக்கும் போது இங்க 2 இங்க 2. இப்போ பரப்பளவு நம்ம நான் வந்து ஃபார்முலா கொடுத்தேன். இப்போ வந்து இந்த பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சாதான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். இந்த 2 மடங்கு அதிகரிக்கும் போது என்னவாகும், அதனுடைய பரப்பளவுல மடங்கு என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு எல்பி, 2ஐயும் பெருக்க வேண்டியதான். 2 மடங்கு அதிகரிக்கும் போது இது 2ஐயும் பெருக்குனீங்கன்னா இது 2 4, அப்போ பரப்பளவு 4 மடங்கு ஆகும். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்கு ஆகும்போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? இப்போ சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கத்தின் அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்து 4 × 10 40. இப்போ அதனுடைய பக்கம் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 3 மடங்காகுது. அப்போ வந்து 10 வந்து 3 மடங்காகும் போது எவ்வளவு, 3 × 10 30 வந்துடும். 3 மடங்காகும் போது பக்கத்தினுடைய அளவு வந்து ஏயின் அளவு வந்து 30 வந்துடும். இங்கே வந்து ஏயினுடைய அளவு வந்து 10, அது 3 மடங்காகும் போது ஏயினுடைய அளவு 30 வந்துடும். இப்போ 4a, இப்போ போட்டோம்னா 4 × 30. அப்போ பரப்பு வந்து புதுசாக வந்ததுக்கு பரப்பு வந்து 120, ஏற்கனவே பழைய சதுரத்தினுடைய பரப்பு வந்து 40. புதுசாக வந்த சதுரத்தினுடைய பரப்பு 120. இப்போ இந்த 120 40ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, கேன்சல் பண்ணிங்கன்னா 3 வரும். அப்போ 3 மடங்கு அதிகரிக்கும். ஓகேவா? அடுத்த கணக்கு, 40 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதியுள்ள பகுதியின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே வந்து நம்ம சுற்றளவு அப்படின்னா இது வந்து சமபக்க முக்கோணம், சுற்றளவுனாவே சுற்றி உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கைன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் கோடு, இது டோட்டல் இது வந்து பக்க அளவு வந்து 40. இப்போ இதுவும் வந்து 40, இந்த போட்டிருக்கேன் 40, இந்த சைடும் 40, இந்த சைடும் 40. இந்த மாதிரி 40 சென்டிமீட்டர் பக்க அளவுல ஒரு சமபக்க முக்கோணம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மூலையிலிருந்து 6 சென்டிமீட்டர், அதாவது 3 பக்கமும் வந்து 6 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு முக்கோணத்தை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு மீதி உள்ளது எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ கட் பண்ணி 6 எடுத்துட்டாங்க. இந்த நீளம் வந்து நமக்கு 40, 40ல் 6 போச்சுன்னா 34 தான் இருக்கும் மீதி. அதே மாதிரி இந்த சைடு உள்ள பக்கம் வந்து 6 கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டாங்கன்னா 40ல் 6 போச்சுன்னா 34 இருக்கும். இந்த சைடு நமக்கு 6 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 4 பக்கத்தையும் கூட்டணும். இப்போ இது 40 + 34 + இந்த 6 + இந்த 34, இதை கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 114 கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கணக்கு, ஒரு தோட்டம் 5 மீட்டர் பக்க அளவுடைய சதுர வடிவில் உள்ளது. கொஸ்டின் வந்து கவனிக்கணும், 5 மீட்டர் பக்கம் சதுர வடிவில், அப்படின்னா வந்து சதுரம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் கம்பியால் வேலி அமைக்க வேண்டும். சுற்றுகையில் இந்த இடத்துல வந்து சதுரத்தின் சுற்றளவு பயன்படும். ஓகேவா? மீட்டருக்கு 10 ரூபாய் வீதம் தோட்டத்திற்கு வேலி அமைக்க தேவைப்படும் தொகை என்ன? இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம், சதுரம் போட்டிருக்கோம். ஒரு பக்கத்தினுடைய அளவு வந்து 5 மீட்டர். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ சுற்றளவு எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்போ சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 4a. அப்போ பக்கத்தின் அளவு எவ்வளவு, 5 மீட்டர். அப்போ 4 × 5 20 மீட்டர். இது வந்து ஒரு சுற்றுக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, 2 சுற்றுகள். அப்போ இன்னொரு சுற்று வேணும். ஓகேவா? அப்போ இன்னொரு சுற்று வேணும்னா ஒரு சுற்றுக்கு 20 ரூபான்னா, சாரி 20 மீட்டர்னா
2 சுற்றுக்கு 2 × 20 அப்போ 40 மீட்டர். 2 சுற்றுக்கு எவ்வளவு? 40 மீட்டர். அப்போ மீட்டருக்கு எவ்வளவு வாங்குறாங்க? 10 ரூபாய். 1 மீட்டருக்கு 10 ரூபானா 40 மீட்டருக்கு 40 × 10 400 ரூபாய். ஓகேவா? அடுத்து ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அப்போ வந்து செவ்வகம் கேட்டிருக்காங்க, அதை வந்து மைண்ட் பண்ணணும். அடுத்தது அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காணும். சுற்றளவு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நீளமும் கொடுக்கல. ஆனால் வந்து நீளம் வந்து அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம்னு கொடுத்துருக்காங்க, எதுக்குமே வேல்யூ கொடுக்கல, சுற்றளவு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து செவ்வகத்தின் வந்து பரப்பளவு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா வந்து எல்பி. இப்போ நமக்கு எல்லும் தெரியாது, பியும் தெரியாது. இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பரப்பளவு வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ எல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம். அப்போ அகலம் ப்ளஸ் 14 எக்ஸ்ட்ரா 14, அதான் பி ப்ளஸ் 14 கொடுத்துருக்கேன். அதாவது நீளம் வந்து அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம்னா அகலம் ப்ளஸ் 14 மீட்டர் அதிகம், அதனால அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லும் கண்டுபிடிச்சிடலாம். எல்லும் பியும் தெரிஞ்சிச்சுன்னா பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி வந்து பிக்கு வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சுற்றளவு 200 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்ன பண்ணுங்க, 2ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 100 வரும். இந்த 100லேருந்து 14 லெஸ் பண்ணுங்க. 100 மைனஸ் 14 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 86 வரும். மறுடைம் இந்த 86-ஐ 2ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா 43 வரும். இதுதான் பி வேல்யூ. ஓகேவா? அந்த 43 கொண்டா நீங்கள் போடுங்க. 43 ப்ளஸ் 14 போட்டிங்க அப்படின்னா எல் வேல்யூ 57 கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பி வேல்யூ கிடைச்சிட்டு எல் வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்தது இப்போ வந்து பரப்பு வந்து எல்பி, ரெண்டையும் பெருக்கணும். 57 × 43 ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 24 51 சென்டிமீட்டர். ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் 3 மடங்காகும். அதன் சுற்றளவு 64 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பக்கங்களை காணு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் பக்கங்கள்னா நீளம் கண்டுபிடிக்கணும், அகலம் கண்டுபிடிக்கணும். எல் பி ரெண்டு வேல்யூவும் வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு நீளம் வேல்யூவும் கொடுக்கல, அகலமும் கொடுக்கல, சுற்றளவு மட்டும் 64 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எல் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அகலத்தை போல் 3 மடங்கு, அதான் வந்து 3Bன்னு போட்டிருக்கேன். அகலத்தை போல் 3 மடங்கு. அப்போ இந்த பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நீளமும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி வந்து பி வேல்யூ கண்டுபிடிக்கிறது சிம்பிளா அப்படின்னா, இப்போ வந்து அகலம் எவ்வளவு? 1ன்னு வச்சுப்போம். நீளம் எவ்வளவு? அகலத்தை போல 3 மடங்கு, அப்போ +3. அகலம் 1ன்னு வச்சுக்கிறோம், நீளம் வந்து அகலத்தை போல 3 மடங்குங்கிறதுனால 3. இது ரெண்டையும் வந்து கூட்டினோம்னா 4. இந்த 4-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம், 8. இப்போ இந்த இடத்துல 64. இந்த 64-ஐ இந்த 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமா? 8. அப்போ பி வேல்யூ வந்து எவ்வளவு? 8. இப்போ என்ன பண்ணிட்டோம், இங்கே கொண்டாந்து 3 × 8 போட்டிங்க அப்படின்னா 24. அப்போ வந்து எல் வந்து 24, பி வந்து 8 சென்டிமீட்டர். ஒரு செவ்வகத்தின் நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அச்செவ்வகத்திலிருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து செவ்வகத்தின் பரப்பு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பரப்பு தெரிஞ்சாதான் அதுக்குள்ள கொண்டு போய் எத்தனை சதுரங்களை வந்து நம்ம அடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள கொண்டாந்து ஒரு செங்கல்ல வந்து அடுக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ள உள்ள பரப்பு எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் அந்த கல்லை கொண்டாந்து நம்ம அடுக்க முடியும். அது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து செவ்வகத்தின் பரப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எல் வந்து 40, பி வந்து 20 கொடுத்துருக்காங்க. 40 20 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்புங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ வந்து செவ்வகத்தினுடைய பரப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது சதுரத்தின் பரப்பு. பக்க அளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. 10 × 10 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 800லேருந்து இந்த 100 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்து எத்தனை சதுரங்களை வந்து விண்ண முடியும்னு நமக்கு தெரிஞ்சிடும். எத்தனைன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 8 வரும். அப்போ 8 சதுரங்கள் விண்ண முடியும். 8 சதுரங்களை உருவாக்க முடியும். ஓகே, அடுத்த கணக்கு வந்து ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4ல் 1 பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சதுரத்தில் வந்து இப்போ சதுரத்தினுடைய பக்கத்தை வந்து 20ன்னு எடுத்துப்போம். சதுரத்தினுடைய பக்கத்தை 20ன்னு எடுத்துப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சதுரத்தின் பக்கத்தை 4ல் 1 பங்காக குறைத்தால் உருவாக்கும் புதிய சதுரம். அப்போ வந்து 4ல் 1 பங்காக குறைக்கணும். அப்போ இது வந்து 1 பங்காக குறைக்கணும் அப்படின்னா 20 4ஆல் டிவைட் பண்ணணும். 20 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5. ஓகேவா? அடுத்தது இதனுடைய பரப்பளவு, அதாவது சதுரத்தின் பரப்பளவு A². அப்போ 20 ஸ்கொயர்னா 400. அடுத்தது இதனுடைய பரப்பளவு A² = 5 ஸ்கொயர்னா 25. ஓகேவா? இப்போ இந்த 400 25ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா 16 மடங்கு நமக்கு குறையும். அதான் வந்து பரப்பளவில் என்ன மாற்றம் ஏற்படும் கேட்டிருக்காங்க. 16 மடங்கு குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்கெல்லாம் பிடிச்சிருக்கா என்னன்னு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. சேர எனக்கு விருப்பம் உள்ளவங்க கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். வீரதீரன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த லைவ் டெஸ்ட் டெய்லி வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு PDF கொடுத்து அவங்களுக்கு வந்து தனி கவனம் செலுத்தி அவங்களுக்கு தனி குரூப் க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து குரூப்புக்குள்ளே வந்தீங்கன்னா என்னங்கிறது புரியும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.